கடைசியா நான் இதில் நிப்பாட்டிக்கிறோம். கடைசி நம்ம ஒரு ராக பார்த்துட்டீங்க. எத்தனை வகை பார்த்துக்கிறோம். ராக நாங்க ஒன்னாவதுல பார்த்துட்டீங்க. ம். பத்து பத்து தேவையோட ரால விலங்குல சரியா சொல்லுங்க. என்ன ரால ரால பத்தோ தைன். பத்தாத்தாயின் அப்படிதானே? பார்த்தீங்களா? பாத்தீங்க. நீங்க ரால முதலாவது பார்க்கல, ரெண்டாவது பார்த்து கொண்டு பத் பத்தாவது ரெண்டாவது கவனமாக இருமா. திருப்பி மாறினா திருப்பி திருப்பி பார்க்கணும். திருப்பி வழியில முதலாவது என்ன பாத்தீங்க இப்ப? இது ரெண்டாவது. முதலாவது என்ன இப்ப? முதலாவது பத்து தைன். ஆ? முதலாவது பத்தாயிரத்தி ரெண்டாவது பத்தாயிரத்தி அப்படியா? ஆ? முதலாவது பத்தாயிரத்தி ரெண்டாவது பத்தாயிரத்தி அப்படியா? இது நம்பர் எத்தனை போட்டிக்குது? ரெண்டு. அப்ப என்ன உண்டு? அஹ், இந்த உடைய காணும். ஒன்றா நம்பர் என்ன இப்ப? தெரியாதா? அஹ், என்ன சொன்ன கேட்கல. ரெண்டாம் நம்பர் போட்டிக்கிற பாடம் பத்தாயிரத்தி பாடம் இப்படித்தானே? அப்ப என்ன முதலாம் நம்பர் படிச்சுக்கிறீங்க? பத்துவத்துன். ஆ? பத்துவத்துன். அதை சொல்றதுக்கு ஒரு நேரம் போதே. அதை சேர்றதுக்கு ஒரு நேரம் போகுதே. ம். போதும் போதும். அஹ், سيصلى نارا ذات لهب. சரி போதுங்க. سيصلى نارا ذات لهب. ரெண்டாவதுங்க. நல்லா திருப்பி திருப்பி போதுங்க. سيصلى نارا ذات لهب. ரெண்டாவது وأرسل عليهم وأرسل عليهم طيرا أبابيل. சரி போதுங்க. وأرسل عليهم طيرا أبابيل. மூன்றாவது ஃபா فأنذرتكم ஆ இல்ல ஃப ஃபா அல்ல ஃப 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 அன் ஃப அன் فأنذرتكم نارا تلظى. சரி அடுத்து ஒன்று திருப்பி போக. فأنذرتكم نارا تلظى. நாலாவது تصلى ஃபா அல்ல نارا இந்த டெஸ் டெஸ் تصلى نارا டொஸ்லா தான் பெற. தா அல்ல தொஸ் தொஸ் ரெண்டா பெல டெஸ் டெஸ் சின்னதே தான் வரும். تصلى نارا حامية.
திருப்பி போதுங்க. تصلى نارا حامية. ஐந்தாவது. عذرا أو نذرا. ம். இப்போ முதலாவது படிச்சீங்க என்னத்த? ஃபதஹத்துன் உடைய பாடம் அல்லது ஃபதஹ் மத்தோடு தொடர்பான பாடம். பாட ஃபதஹத்துன்னும் ஃபதஹ மத்துகளோடு வாரது பாடம். ரெண்டாவது பாடம் ஃபதஹ தைனியுடைய பாடம். ஓகே, மூணாவது பாடம் எது? فت எது பாடம்? மூணாவது பாடம். أه؟ ம். ஃபதஹத்தினுடைய பாடம் மூணாவது பாடம் அப்படியா? إلا ம். فت فتاة. அதுதானே ஃபதஹத்துன்ற பாடம் என்ன வட்டம் போட்டிக்கெல்லாம் ஃபதஹத்துன்ற لا பாடம் என்ன? لا لا. திருப்பி பீட்டி ஃபதஹத்துல் கஸ்ர் தான் படிக்க வரும் இப்ப. அதான் நடக்க போகுது. لا. அப்படிதான் இருக்கு. என்ன பாடம்? மூணாம் பாடம். فتها فتاة. அதுதானே ஃபதஹத்துன் தான். அதான் சரி. ஃபதஹத்துனுக்கும் கஸ்ரத்துனுக்கும் லம்மத்துனுக்கும் வித்தியாசம் விளங்காட்டி இப்ப நாங்க என்ன செய்யறது? ஏமானா ஃபதஹத்துனுக்கும் கஸ்ரத்துனுக்கும் லம்மத்துனுக்கும் வித்தியாசங்கள் தெரியாட்டி நாங்க என்ன செய்ய? எனக்கு தெரியாது, சொல்லுங்க இப்ப. என்ன பாடம்? فتاة. மோலா படிச்ச என்ன? மோலா படிச்சது பத்தாதுன், மூணா படிக்க போறது பத்தாதுன், அப்படிதானே? فتاة. பத்தாத்தான். மாஷா அல்லாஹ். அது என்ன புதிய உண்டாയി பத்தாத்தான்? ஒருவேளை புதுசா ஒன்று சேர்க்கணும். لا. பத்தாத்தான் ரெண்டு புதுசா உண்டா ஒருவேளை சேர்க்கணும் கொண்டா. ம். எனக்கு தெரியாது. ஆன்சர் வரணும். மூணாவது படிக்க பாடம், படிக்க வேண்டிய பாடம் வந்து உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டி. சரியா? உங்களுடைய ஸ்கிரீன்ல வட்டம் போட்டு காட்டி. அவெல்லாம் இங்கிலீஷ் செய்யணும். இப்ப நீங்க எனக்கு விட சொல்லுங்க. என்ன என்ன எழுத்துக்கு ராக்கு மேலேக்கு என்ன அடையாளத்துக்கு வட்டம் போட்டி, அவ்வளவுதான். பத்தாத்துணுக்குட்டா பிள்ளை. பத்தாத்துன்னு ஆல்ரெடி படிச்சாச்சு, அதனால பிள்ளை. ஆ, அவன்கிட்ட அப்படி இருங்க இப்ப விட சொல்லுவாங்க நானும் இப்ப. ம், ம், ம். என்ன போன் டோன் அப்படியா? என்ன தெரியாது. இப்ப நான் அடையாளத்த பாடத்துக்கு கேட்க போறேன் இப்ப. கேட்போமா கேட்போம் அடையாள பாடம் எல்லாம். இப்ப அடுத்து கேட்க போறோம். அடையாளத்தை எல்லாத்தையும் திருப்பி கேட்க வரும் இப்ப. என்னென்ன பேருன்னு சொல்லி. இதுட பேர் என்ன? ألف. அலீஃப். மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்ப கீழுக்கு வந்தா பா. நான் நீங்க அந்த இது அந்த என்னது? லைனை வந்து சும்மா அடியில போட்டேன். ம். மேல எப்படி வந்தா? ம். இப்படி வந்தா இழுத்து கொண்டீங்களா? எழுத எழுத சொல்லி கொண்டு போகணும் அல்லது பிள்ளை. அப்படிதான் படிச்சீங்க பிராக்டிஸ்ல. அது ரெண்டு லைன் போட்டது வந்து ஃபத்தத்தைன், ம்ஹும். அதுக்கு பிறகு கஸ்ரத்தைன், ம். அப்புறம் இது பத்- அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கஸ்ர கஸ்ர மத்தி. தன் தீன் தன் வேற. இப்படி ஓதையில திருப்பி நாங்க இப்போ செகண்ட் லெவல் நிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் லெவல் தான் போவோம் இப்ப திருப்பி.
ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பேசிட்டு அடையாளங்கள் எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும். அடையாளம் மறந்துடுவீங்க இப்ப. அப்படித்தானே? ஆமா, எனக்கு ஏன் மறந்த? ஞாபகம் மீன்ச்சு அது இந்த ஞாபகம் கடைசி இல்ல செல்ல இனிமே நீங்க ஞாபகம் நான் நாளைக்கு வந்தது இது வராது. படிக்க ஞாபகம் கிட்ட இந்த இப்ப நான் பெஸ்ட் கேள்வின்னு கேட்டேன். இப்ப நாங்க பார்க்க அது கிளாஸ் மேல இருக்கிற அடையாளத்துல பேர் ரெண்டு கேட்டு அரை வராது, கிளாஸ் முடிய போகுது. சார் செல்லுங்க அந்த ஞாபகம் நீ. அந்த வசனத்தை லம்மத்துன்ன எது? ரவுண்ட் போட்டிர அஹ்? வசனத்துல ஓ, கிரீன் அது ஏன் பிரிக்ஸ்ல செல்லதுக்கு முன் நேரம் போகுது நான் கேட்கிறேன். எங்க இருந்து வந்துட்டு விட பேர் நான் யார் சொன்னாங்க சொல்லி தந்தது? ஃபத்ஹத்துன் அதுல மட்டும் நான் பேத்திட்டேன் கஸ்ரத்துன் லம்மத்துன் நவீனமியாக இந்த வட்டம் போட்டு தானே எல்லாருக்கும் நான் என்னதா பார்த்த கேட்டேன் உள்ள இந்த வட்டம் போட்டு எல்லாத்துலயும் பிராய்கிதா. இப்ப காதுல இது இல்ல. பேசுறது கேக்குதா? கேட்டு சைனா மட்டும்தான் கொஞ்சம் இதாயிடுச்சு வட்டம் போட்டிக்கிற எல்லாத்துலயும் என்ன எழுத்திக்குது? ரா ராய்க்குது. ராக்கு மேல என்ன அடையாளம் அதான் கேட்டது. ஆஹ் என்ன அடையாளம்? சுக்கூன். லம்மத்துன் பாத்தீங்க இது சொல்றதுக்கு 60 டைம் எடுத்தீங்க. சுக்கூன் லம்மத்துன்னு சொல்றதுக்கு 60 போய் போதுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ திருப்பி வருங்க. وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ يتغامزون. وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ ரெண்டாவது. فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادَ வெரி குட் வெரி குட். فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادَ வேற பசாதி பசாது போதா அப்படி. فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادَ சரி, குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு. ஏன் சுக்குன ஜெனிப்பாங்க? பசாத பச பசத அப்படி ஓதாம ஏன் பசாதுன்னு சுக்குன் வச்சு ஓதணும்? ஏண்டா அது அந்த வசனத்துல கடைசிக்கு லெட்டருக்கு நாங்க ஃபசாத அடி போகப்படாது நாங்க ஏன் சுக்குன் வச்சு ஓதப்படாது? கேள்வி. பசாத ஏன் ஓதப்படாது? ஆஹ் சரி, ரெண்டு போட பசாத 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 எல்லாம் ஓதுனீங்க தானே? அப்புறம் திருப்பி பசாதுன்னு ஓதுனீங்க. இப்ப பசாதாண்டு ஏன் ஓதப்படாது? அப்படி ஓதுறது சரின்னா சரி, பிழைண்டா ஏன் இதான் பிழை, இப்படி ஓதுனா இப்படி பிழை ஆகுது, ஏன் இப்படி ஓதப்படாது, என்ன காரணம்? ஒரு ஆஹ் யோசிச்சு நான் ஒரு மனசு கேட்குது.
ம் சொல்லுங்க பாபு. அஹ், ம் கேள்வி விளைவிச்சா? ஆ ஏன் சாப்பிடுற? பசி வந்தா இல்ல சாப்பிடுவோம். பசி. அதே மாதிரி ஏன் இப்ப எங்க இப்படி ஓதுறல்ல? இப்படி வந்தா இப்படி ஓதையல அதை விட சொல்லணும். அல்லது இப்ப திருப்பி அடுத்த போகுது வசனத்துல கடைசியில அடிப்பாற்ற முறைகள் மொத்தம் எத்தனை படிச்சுக்கிறீங்க? 3. சொல்லுங்க உங்கள்ட்ட. இந்த கேள்வி விட சொல்லாட்டி அந்த கேள்வி விட சொல்லணும். ரெண்டுல ஒண்ணு விட சொல்லணும். ம் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர்டர் இருக்கா? எஸ். இப்ப நீ பெரிய அது சுற்றி கட்டாயம் போர்ட்லாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் முறை வந்து வசனத்துல கடைசிக்கு அஹ், ஃபத்ஹத்தைன் இல்லாட்டி அலிஃப் இல்லாட்டி மத்து வந்துட்டு சொன்னா ஒரு என்ன மத்து செகண்டுக்கு வந்தாவா? நீ என்ன மத்துண்டா? பதாத்தை அலிப் அது ரெண்டும் சரி. அந்த மத்து அஹ், அது தெரியாது. மத்துனா என்னங்க? மத்துன்னா அந்த ஒரு நீங்க அந்த வசனத்துல இராண்ட பார்க்க அந்த ஒரு வேர்டுக்கு மேல அந்த ஒரு லைன் கொஞ்சம் அந்த மடங்கின மாதிரி இருக்கு அந்த அடையாளம். விலங்குல விலங்குல அது என்னது மத்து? மத்துன்னு அடி ஒன்று இல்ல. மத்துனா வேற போகுது. மத்துனா மீனிங் என்ன? மத்து எத்தனை வகைப்படும்? அது அடுத்த தலைப்பு. அது மத்துங்கிறது பெரிய தலைப்பு. மத்துனா மீனிங் என்ன? அடுத்த கேள்வி. மத்து என்ன மீனிங்? மத்த நாங்க எத்தனை டிவைட் பண்ணோம்? அஹ், 2. மத்த என்ன மீனிங்? அஹ், பாத்தீங்களா ஒன்று எங்க பித்து ஜாயிண்ட் ஆகிட்டு சரி. பழைய பாடம் எல்லாம் மீட்ட வேண்டி வந்து மத்த எத்தனை டிவைட் பண்ணோம்? ரெண்டு பாடம் ரெண்டு மீது. மத்த ரெண்டா டிவைட் பண்ண மாட்டா மத்திட்ட ரெண்டு மீது சோறும் கறியும் அப்படியா? இல்ல. அதான் இப்படி வருது இல்லையே. அதுக்கு மட்டும் டக்குன்னு இல்லைன்னு வருது. இல்லாட்டி ஓண்டு வருது. பெரிய குழப்பம். ஸ்டார்டிங்ல இப்ப எல்லாம் கேள்வி இருக்குவாரு. ஏமான் அப்படியா? கேள்வி கூட கேள்வி விளங்குதானே? கேள்வி கேட்டு சொல்லணும். கேள்வி விளங்குது இல்லைன்னா சொல்லணும். கேள்வி விளங்குது இல்லை என்னத்தை கேட்கறீங்கன்னே விளங்குது இல்லைன்னா சொல்லணும் கட்டாயம். அப்படி விளங்குது இல்லை அப்படியா? என்னத்தை கேட்கிறேன். விளங்குது ஆனா என்ன விடன்னு விளங்குது இல்லை அப்படியா? விடை நீங்க தான் சொல்லணும். நான் கேட்கிறதெல்லாம் படிச்சதான். படிக்காத வானத்துல இருந்து இறங்கின ஒண்ணு கேட்கல. அஹ், அப்ப விட சொல்லணும். என்னத்தை படிச்சேன்னா விட சொல்லணும். படிச்சில்ல. வசனத்துல லாஸ்ட்ல ஓத வேண்டிய ஒழுங்கல் படிச்சு அதுல மத்துன்னு சொல்லி ஒன்று படிக்கல. மத்துங்கிற தனி தலைப்பு. நீங்க அங்க மத்துன்னு ஆரம்பிச்சதுல நான் புதிய தலைப்புக்கு போவது மத்து என்று படிச்ச தலைப்பை நான் கேட்க வரேன். மத்து என்றால் என்ன? மத்தினுடைய வகைகள் எத்தனை? முதலாவது வகைக்கு என்னென்ன வரும்? இரண்டாவது வகையில என்னென்ன வரும்? அந்த வகைகளுக்கு கூட வருகின்ற விஷயங்களை பத்தி நான் கேள்வி கொடுத்து அதுக்கும் கூட வரல. வசனத்துல கடைசியில ஓதுற சொல்ல வேண்டிய அதுல விஷயத்திலையும் பேர் அவுட் ஆச்சு. மத்த பத்தியும் பேர் அவுட் ஆச்சு. இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது. ரெண்டுலையும் மறதி. என்ன செய்யறதுமா? படிக்க முடியாது திருப்பி. வானம். ஆ? வானம். வேணாமா? அப்ப எனக்கு கூட சொல்லணுமே. முதலாவது கேள்வி என்ன? பிரஸ் கேள்வி ஏன் இந்த இடத்துல ஃபசத என்று ஓதப்படாது? ஓதுவது பிழை. ஏன் காரணம்? இதான் முதலாவது பேசிக்கலி கேட்ட கேள்வி. இந்த கேள்வி விட செல்றதுக்காக வேண்டிதான் நீங்க முன்னுக்கு ஒரு கேள்வி போன அந்த கேள்விக்கு சரியான விட வரல.
சோ அதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி போக வேண்டிய ஆயிடுது. ஏன்னா எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. ஒன்று ஒன்று லிங்க் கனெக்டட் ஆயினா கேள்விகள் எல்லாம் தனியே நாங்க குர்ஆனை திறந்தோமா முன்னுக்கு பின்னுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லாம ஓதினமா மூடினமான்னு சொல்லி குர்ஆன் வச்சுட்டு போயில. எல்லாமே கனெக்டட் ஆனது. ஸ்டார்டிங் இந்த வட்டம் போட்டிக்கிற எழுத்துக்களுக்கு கூட வந்திருக்கிற ராக்கு என்ன அடையாளம் நிற்கிறேன்னு கேட்ட கேள்வி கூட கனெக்டட் தான் எல்லாம். என்ன செய்யறாமா? சரி, இப்ப இது தேடி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? இந்த 3 MS. எஸ், கேட்டகரி எல்லாம்.